2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். இணைந்து வாசிப்போம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நாம் நம்மில் தகுதியானவர்கள். அது ஸ்பிரிச்சுவல் சைடாக இருந்தாலும் சரி, செக்குலர் சைடாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அனுபவமாக இருந்தாலும் சரி, பௌதீகமான அனுபவமாக இருந்தாலும் சரி, இவை ஒன்றுக்கும் நான் தகுதியானவன் அல்ல. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் இருந்திருப்பேன்னா இந்த இடத்துல நானும் உங்கள் போதகரோ என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன்னா நாம் பிறப்பில் ஆரோனின் குடும்பத்தார் அல்ல, ஆசாரிய குடும்பத்தார் அல்ல. அப்போ இந்த ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கவே முடியாது. இது தேவனால் நாங்கள் தகுதிப்படுத்தப்பட்டதினால் இந்த பாக்கியம் எங்களுக்கு வந்துச்சு. அப்படியே நாங்கள் ஆசாரிய வகுப்பில் பிறந்தவர்களாக இருந்தாலும், இப்போ பாருங்க, பாஸ்டருக்கு கழுத்தில் டை இருக்கு. ஆனால் ஆசாரிய குடும்பத்தாராக இருந்தால் இந்த இடத்துல பலிபீடத்திற்குள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரும்பொழுது எங்கள் காலில் என்ன இருந்திருக்கும்? சங்கிலி கிடந்திருக்கும். இதனுடைய ஒரு ஓரத்தை வெளியே நிற்கிற செக்யூரிட்டி பிடிச்சிருப்பான். எதுக்கு? ஒரு வேளை உள்ள போனவர் சத்தம் கேட்காம இருந்தா பாடியை இழுத்து எடுக்கிறதுக்கு. பழைய ஏற்பாடு அப்படி தானே இருந்துச்சு. உள்ள நம்ம போக முடியாதில்ல. ஆனால் இன்னைக்கு பாருங்க, என் காலில் என்ன இல்லை? சங்கிலி இல்லை. அப்போ தகுதி இல்லாதவனாக இருந்தும், ஆசாரிய குடும்பத்தில் நான் பிறக்காதவனாக இருந்தும், சங்கிலி இல்லாமல் பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னை நிற்க பண்ணினது அவர் எனக்கு தந்த தகுதி. ஆமென், அல்லேலூயா. எங்களை சொல்லிட்டோம். உங்க நிலைமை இப்போ என்னை பொறுத்த மட்டில் பின்னால் வெளியில் பிரகாரம், இது பரிசுத்த ஸ்தலம், இதுக்கு பின்னால அது வேற ஒருத்தனுக்கு இடம், அதை நமக்கு போக வேண்டாம். அப்போ இந்த இடத்துல யார் வந்திருக்கணும்? இன்னைக்கு நீங்க நிற்கிற இடத்துல லேவியர்கள் மட்டும்தான் வரணும். உங்களில் லேவியர்கள் யார் மட்டும் இருக்கிறா? நம்ம யாருமே இல்லை. நாம் யாராக இருந்தோம்? புறஜாதிகளும் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக்கி இன்னைக்கு நம்மளை தேவ சமூகத்தில் வைத்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவர் நமக்கு போட்ட பெரிய கிருபை தானே. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே உமக்கு நன்றி. அல்லேலூயா. நிறைய உறவுகள் இருக்கிறது. இயேசுவுக்கும் நமக்கும் இடையில் நிறைய உறவுகள் இருக்கிறது. அதில் மேன்மையான பிரதானமான சில உறவுகளில் ஒன்றுதான் நம்மை ஆண்டவர் பிள்ளைகளாக வைத்தார். இப்போ ஆண்டவர் நமக்கு தந்த உறவுகள் என்று சொல்லும் பொழுது, ஆமென், அதை குறித்து பேசினால் நமக்கு நேரம் போதாது. கர்த்தர் பிரதானமாய் அடிமைகளாய் இருந்த நம்மை இன்றைக்கு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். நம்ம இப்போ ஜெபிக்க போய் நிற்கிறோம், யாராக? பிள்ளையாக. ஆராதிக்க போய் நிற்கிறோம், யாராக? பிள்ளையாக. ஆண்டவரிடத்தில் ஒன்றை கேட்க போய் நிற்கிறோம், யாராக? பிள்ளையாக. உண்மையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் அவரை எப்படி பார்த்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் முழுக்க முழுக்க நம்மை அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் முழுக்க முழுக்க அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த தகுதிப்படுத்துதல் என்ற வார்த்தை வருகிறது. இந்த தகுதிப்படுத்துதல் என்ற வார்த்தை வருகிறது. அப்போ உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்தின ஒருவர் இருக்கிறார். அவர் தகுதியான ஒருவர். அவர் தகுதியான ஒருவர். ஆமீன். ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தினதின் நோக்கம், வேகமாய் இங்கே 3ஆம் அதிகாரத்தில் தானே நம்ம நிற்கிறோம் இல்லையா? எல்லாரும் எடுத்துட்டீங்க தானே? அதனுடைய 6வது வசனத்தை ஒன்று படிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி
அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கிறது. இந்த 6வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. இந்த இடத்தில் நேற்றைய சிந்தனை, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக்கி விட்டார். இது நடந்து கொண்டிருக்கும் காரியம் அல்ல, நடந்த காரியம். இது நடக்க போகிற காரியம் அல்ல, நடந்து விட்ட காரியம். இது எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? கடந்த காலத்தில் எழுதப்பட்டது. அப்போ இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். சொல்லுங்க, ஆக்குவார் அல்ல, ஆக்கினார். அப்ப இன்றைக்கு காலை பொழுதிலே தகுதியாக்கப்படுவதற்காக நான் வரவில்லை, தகுதிப்படுத்தப்பட்டவனாக வந்திருக்கிறேன். அப்போ சொல்ல பவுல் அதான் சொல்ற, எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். நீங்க நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் வித்தியாசம் உண்டு. சாத்தான் நம்மை எப்பொழுதும் தகுதி இல்லாதவன் என்ற எண்ணத்திலேயே வைத்திருப்பார். நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவன். அதனால நான் என்ன பண்றேன், எந்த எல்லைக்குள்ளும் போவதற்கு என்ன செய்கிறேன், அஞ்சுகிறேன். இந்த இடத்தை செய்யலாமா, நான் இதற்கு தகுதியாய் இருக்கிறேனா, ஐயோ நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஆண்டவர் நம்மை ஊழியங்களுக்கு அழைக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழைக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஒரு விடுதலைக்கு நேராக நடத்தும் பொழுது, ஆமென், சத்துரு என்ன செய்கிறான் தெரியுமா? ஏய், நீ அதற்கு தகுதியானவனா? இதெல்லாம் செய்வதற்கு நீ தகுதியானவனா? நீ தகுதியானவன் இல்லை என்று என்னை எப்பொழுதும் தேவ சமூகத்திற்கு முன்னே தகுதி இல்லாதவனாக நிறுத்துவது பிசாசனுடைய யோசனை. அல்லேலூயா. இந்த ப்ராசஸ் அவன் எப்போ ஆரம்பிச்சான்? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் வந்து நிற்கிற, இப்ப ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் என்ன நினைக்கிறாங்க? தேவனுக்கு முன் நிற்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆண்டவர் சொன்னாரா நீ தகுதி இல்லை என்று? தானாகவே முடிவெடுத்தார், நான் தகுதியானவன் அல்ல. அப்ப சாத்தானின் பெரிய ஆயுதம் நம்மை நாம் தரமற்றவர்களாக பார்ப்பவை. ஐயோ, நான் இதற்கு ஒன்றும் தகுதியானவன் அல்ல, நான் இதற்கு ஒன்றும் தகுதியானவன் அல்ல. அது உண்மை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அல்லேலூயா. நான் தகுதி இல்லாதவன், ஆனால் தகுதிப்படுத்தப்பட்டவன். நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதிப்படுத்தப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆவியின் நிறைவில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். சொல்லுங்க அந்த வார்த்தையை, அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். ஒரு அல்லேலூயா. இந்த திடன் உங்களுக்குள் அல்லது நமக்குள் வரும் பொழுதே சத்துரு பாதி அளவு பலகீனப்பட்டு விடுவான் உங்க வாழ்க்கையில். நான் தகுதி உள்ளவனாய் நிற்கிறேன், என் ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தினார், ஆண்டவர் என் குடும்பத்தை தகுதிப்படுத்தினார், ஆண்டவர் கிருபையா என்னை தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த எண்ணம் எனக்குள் எழும்பும் பொழுதே சத்துரு அவன் எடுத்த திட்டங்களை நான் எதிர்ப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாய் மாறிவிடுகிறேன். எங்களால் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல, எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களை ஆண்டவர் தகுதி உள்ளவர் ஆக்கினார். ஒரு அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை என்ன? பைபிள் என்ன சொல்லுது? வேதத்திலே படிக்கும் பொழுது ஆமென், வேதத்திலே நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வரணும். ஆண்டவருடைய ஆசை அதுதான். நம்ம தைரியமா கிருபாசன தண்டைக்கு வரணும். அங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறதான இந்த கம்யூனியன் சர்வீஸ் எல்லாருக்கும் தெரியும். முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தருடைய பந்திக்கு வருகிறோம்.
ஆனால் சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இன்றைக்கு அதற்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு ஒதுங்குவாங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், நாளை பந்தி என்று தெரிந்தும் நான் தகுதி இல்லை என்றால் இயேசு வரும் பொழுது, என் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு திருவிருந்து ஆராதனைன்னு எனக்கு தெரியும், தெரிந்த ஒரு நேரத்திற்கே என்னை தகுதி உள்ளவனாக நான் பார்க்கவில்லை என்று சொன்னால், நினையாத நேரத்தில் இயேசு வருவாரானால், அந்த வார்த்தையை கவனிக்கணும், நினையாத நேரத்தில் இயேசு வருவார் என்றால் அவருடைய தேவ சமூகத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் தகுதி உள்ளவனாக எப்படி இருக்க முடியும்? அவர் நினையாத நேரத்தில் அல்லவா வருவார்? அவர் திருடனை போல் அல்லவா வருவார்? அவர் வருகிறது மின்னலை போல் இருக்குமே. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகத்தானே இத்தனை பாடுகள், இத்தனை பிரயாசம், இத்தனை வருத்தங்கள், இத்தனை காலமே எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வந்து ஆராதிப்பதனுடைய நோக்கம் என்ன? கால சத்தம் சீக்கிரமாய் கேட்கப் போகிறது. அவருடைய வருகைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த வருகைதான் என்னுடைய லட்சியம். அப்போ ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு செல்வதற்கு தானே இத்தனை பாடுகள், இத்தனை முயற்சிகள். அல்லேலூயா. இயேசு வருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு வருவார், கண்டிப்பா வருவார். நம்ம எல்லாரும் போகணும். ஆமா, நம்ம எல்லாரும் அதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவதற்குத்தான் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தின் மிகப்பெரிய நோக்கம். இயேசு சிலுவை மரித்தார். அவருடைய மரணத்தின் மிகப்பெரிய நோக்கமே உங்களையும் என்னையும் அந்த நாளுக்கென்று தகுதிப்படுத்துவதே. அப்ப வேதம் சொல்லுகிறது, எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். இப்ப அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, எதற்கு தகுதிப்படுத்தினார்? அப்படி போன பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த இடம் என்ன சொல்லுகிறது? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருக்கும்படி. ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஊழியக்காரர்கள் என்று சொல்ல வேண்டாம், புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவர்களாக இருக்கும்படி நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கும்படி என்னை தகுதி உள்ளவர்களாக்கினார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னில் பழைய உடன்படிக்கை அல்ல, என்ன உடன்படிக்கை இருக்கிறது? புதிய உடன்படிக்கை. இங்கே நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்க நல்லா கவனிக்கணும். பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் கர்த்தர் புதிய உடன்படிக்கைக்குட்படுத்தும்படி விரும்பினார். புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவர்கள். இந்த இடத்தில் இருக்கிற குழந்தைகள் புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவர்கள். பழைய உடன்படிக்கை நம்மில் இல்லை. பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்குட்படுவதற்கு தேவன் நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அல்லேலூயா. இப்ப நீங்க பேசலாம், பாஸ்டர்யா அந்த புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரொம்ப வித்தியாசம். அதை பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க புரிகிற மாதிரி சொல்றேன். புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைக்கு புரிந்து கொள்ளுகிற ஒரு வித்தியாசம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் முதல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சா. அப்போ பழைய உடன்படிக்கை மரணத்தை முன்னிறுத்தியது. செத்திருவனி செத்திருவனி செத்திருவனி, சாப்பிட்ட செத்த, சாப்பிட்ட செத்த, இப்படி சொல்லிச்சு பழைய உடன்படிக்கை. ஆனா புதிய உடன்படிக்கை சொல்லுது, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். புதிய உடன்படிக்கை என்பது ஜீவன், பழைய உடன்படிக்கை என்பது மரணம். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய சரீரத்தின் சாயல் மரணத்தின் சாயல். ஒரு காலம் மரணம் நமக்கு முன் நின்றது. இன்னைக்கு இல்லை, நான் மரித்தாலும் உயிர்ப்பேன். காரணம் என்ன? இப்பொழுது ஜீவனின் சாயலுக்கு உட்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் இனி மரணத்தின் சாயல் இல்லை. காரணம், எப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய கல்வாரி சிலுவையின் அன்பை உணர்ந்து
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று மரணத்திற்கென்று அடக்கப்பட்டு உயிரோடு கூட எழும்புகிற ஞானஸ்நான உபதேசத்திற்கு நான் கீழ்ப்படிந்தேனோ அப்பொழுதே இந்த சரீரம் மரணத்தின் சாயலை இழந்து விட்டது. அல்லேலூயா. எப்ப நான் ஞானஸ்நானம் எடுத்தேனோ அந்த நிமிஷத்திலேயே என் மேல் இருந்த மரணத்தின் ஆதிக்கம் அழிந்து போயிற்று. இப்போ உயிர்த்தெழுதலின் சாயலை அனுபவித்தவனாய் மறுரூபத்திற்கு காத்திருக்கிறவன் நான். அல்லேலூயா. நாம் எதற்கு காத்திருக்கிறோம்? மறுரூபத்திற்கு. ஒருவேளை இயேசு நாம் மரிப்பதற்கு முன் வந்தால் இந்த சரீரம் என்ன செய்யும்? மறுரூபமாகும். ஒருவேளை இயேசு வருவதற்கு முன் நாம் மரித்து போனால் இது மறுபடியும் என்ன செய்யப்படும்? உயிர்ப்பிக்கப்படும். அப்படியானால் மரித்து உயிர்த்த கிறிஸ்துவின் மேல் மரணத்திற்கு எப்படி அதிகாரம் இல்லையோ அப்படியே உங்கள் மேலும் என் மேலும் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. என் மேல் மரணத்திற்கு இயேசு ரொம்ப தெளிவா சொன்னார். அதிபதியானவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவன் எவ்வளவுதான் எதிர்த்து வந்தாலும் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. காரணம், மரணம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் புதிய உடன்படிக்கைக்குரியவர்கள். பழைய உடன்படிக்கை மரணம், புதிய உடன்படிக்கை வாழ்வு. இந்த தமிழாக்கம் சொல்லுகிறது ஜீவன், ஆங்கிலம் சொல்லுகிறது லைஃப். அதற்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது வாழ்வு. இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுது, என்னால வாழ முடியுமா? ஆண்டவர் சொன்னார், புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவனை ஆண்டவர் வாழ வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஆண்டவர் நம்மை வாழ வைப்பார். நம்முடைய குடும்பங்களை வாழ வைப்பார். நம்முடைய பிள்ளைகளை வாழ வைப்பார். நான் மரணத்திற்குட்பட்டவன் அல்ல, ஜீவனுக்குட்பட்டவன். கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார். ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைகளிலும் நாம் இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம் இல்லையா? எடுங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேளுங்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. போதெல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உடன்படிக்கைக்குட்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் இந்த உடன்படிக்கைக்குட்படுகிறார்கள். கர்த்தருடைய பந்தியை கையில் வாங்குகிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவன் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து ஒரு ஆலோசனை சொல்லணும். ஒரு நாள் கர்த்தருடைய பந்தியை அலட்சியப்படுத்தி விடவே கூடாது. ஒரு நாள். அல்லேலூயா. காரணம், நீங்கள் சத்துருவுக்கு முன்பு எந்த யுத்த களத்தில் நின்றாலும் நீங்கள் செய்திருக்கும் இந்த புதிய உடன்படிக்கை தான் சத்துருவை மேற்கொள்ளுகிற மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நீங்க மறக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இந்த இடத்தின் மேலே இன்னொருத்தன் உரிமை பாராட்ட வருகிறார். நீங்க இருக்கிற வீடு, நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பொருள், அதன் மேல ஒரு மனுஷன் அதை உரிமை பாராட்ட வர்றான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க டாக்குமெண்ட்டை எடுத்து முன்னால வைப்பீங்க.
அந்த டாக்குமெண்ட்டை சரி பார்க்கிற அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்க, யாருடைய டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்குதோ அவர்களுக்கு வெற்றியை அறிவிப்பார்கள். அதே மாதிரி தான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த டாக்குமெண்ட் என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா? இயேசுன்னு சொல்லும் சத்துருக்கு பிடிக்கிறது இல்லை, அவருடைய இரத்தம்னு சொல்லும் பொழுது அவன் முன்னாடி நிற்கிறது இல்லை. அதுதான் நம்முடைய டாக்குமெண்ட். சத்துருவை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய தோத்திர டாக்குமெண்ட் அதுதான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். நீங்க எந்த இடத்துல தடுமாறி உங்களுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்கிறவன் தலை உயர்த்துகிறானோ உடனே டாக்குமெண்ட் எடுத்து காமிச்சிட வேண்டியதுதான். திஸ் மை டாக்குமெண்ட். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய இந்த பாத்திரம் அவருடைய இரத்தத்தினால் ஆகிய. அப்போ இந்த உடன்படிக்கை, கல்யாணமானவர்கள் இருக்கிறீங்கல்ல, கல்யாணமானவர்கள், நீங்கள் புருஷனோடு பண்ணின உடன்படிக்கைக்கு எது அடையாளம்? நம்ம ஊர்ல எது அடையாளம்? சிலருக்கு செயின் அடையாளம், சிலருக்கு மோதிரம் அடையாளம், சிலருக்கு பைபிளை அடையாளமாக வச்சு மாற்றிக்குவாங்க, சிலருக்கு வார்த்தை தான் அடையாளம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிடுவோம். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிடிக்கும் மட்டும் உன் ஒருவளுக்கே கோடிட்ட இடத்தை நிரப்புக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அது உடன்படிக்கை, உடன்படிக்கையின் வார்த்தை. ஆண்டவர் நம்மை இந்த உடன்படிக்கைக்கு உட்படுத்தும்படி எதனால் ஏற்படுத்தினார்? அவருடைய இரத்தத்தினால். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். சொல்லுங்க அந்த வார்த்தை, இயேசுவின் இரத்தம் ஜெயம். முன்னாடி மரணம், பின்னாடி ஜீவன். மரணத்தில் இருந்து ஜீவனை கொண்டு வந்தது இந்த புதிய உடன்படிக்கை. அதற்கு பயன்படுத்தின உபகரணம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க கர்த்தருக்கு. புதிய உடன்படிக்கையின் இரத்தத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, புதிய உடன்படிக்கைக்குட்பட்ட அனுபவம் என்ன? அனுபவம் என்ன? இன்றைக்கு நாம் தொடர்ந்து படிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்று, எது புதிய உடன்படிக்கை? எது புதிய உடன்படிக்கை? அப்ப உடன்படிக்கை ஏற்படும் பொழுது சில வார்த்தைகள் உண்டாகிறது. இப்போ உடன்படிக்கைக்குட்பட்டவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நம்ம ஆண்டவர் புதிய உடன்படிக்கைக்கு உட்படுத்தினார். அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, சீக்கிரமா எடுங்க பார்க்கலாம். மத்தேயு 26:28. போர் அடிக்குதா உங்களுக்கு? இந்த சப்ஜெக்ட்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா சரியா போயிரும், சரியா போயிரும். ஆமென். மத்தேயு 26:28 ஒன்று வாசிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த இடத்திலே இந்த புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், ஆமென், பாவ மன்னிப்புக்கு என்று. அப்ப புதிய உடன்படிக்கைக்குட்பட்ட ஒரு பிள்ளை ஆணித்தரமாய் சொல்லணும், என்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மன்னிக்கப்பட்டது. இனி நான் பாவி. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான். அப்ப புதிய உடன்படிக்கை என்பது பாவம் அல்ல, பாவ மன்னிப்பு. பாவம் அல்ல, பரிசுத்தமாக்கப்படுதல். அதுதான் நீங்க நல்லா கவனிங்க. பாவம் எந்த இடத்துல இருக்குமோ அங்கே பிசாசுனுடைய தலையீடு இருக்கும். எங்கே பாவம் இருக்குமோ அங்கே பிசாசுனுடைய தலையீடு இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியில பாவத்தையும் செய்வாங்க, ஆலயத்தில் பரிசுத்தமாய் வாழவும் முயற்சிப்பாங்க. இரண்டு தோணியில் பயணிப்பது என்பது உச்சிதம் அல்ல, அது ஆபத்தானது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், தோத்திரம். எப்படி வேதம் சொல்லுகிறது? ஒன்றில் அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு, வெதுவெதுப்பான நிலையில் இருக்க வேண்டாம், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிராகரிக்கப்பட்டு விடுவோம் என்ற அர்த்தம்.
அப்ப ஆண்டவர் எதிர் சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கை என்பது மன்னிக்கப்படுதலின் அனுபவம். ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார், இனி நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவனை நம்ம எப்படி கூப்பிடலாம்? எப்படி கூப்பிடலாம்? நீதிமானா? இன்னும் கொஞ்சம் யோசிங்க. பாவம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒருவனை நீங்க எப்படி கூப்பிடலாம்? சொல்லுங்க. பரிசுத்தவான், பரிசுத்தவான். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வாக்கியம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வாக்கியம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பைபிள் நம்ம யாருன்னு கூப்பிடுது? பைபிள் நம்மளை யாருன்னு கூப்பிடுது? அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். அந்த வார்த்தையை சொல்லுங்க. சபைக்கு என்ன வார்த்தை சொல்லுது? பரிசுத்தவான்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. நம்மை கர்த்தர் யாராய் மாற்றினார்? பரிசுத்தவான். சொல்லுங்க, பரிசுத்தவான். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. ஆமே, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. ஊழியக்காரர்களை மட்டும் அல்ல பரிசுத்தவான்கள். இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாம். அப்ப சபை என்றாலே பரிசுத்தவான்களின் கூட்டம். அப்ப புதிய உடன்படிக்கை என்பது பாவிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் மீட்டு என்ன கர்த்தர் எப்படித்தான் வச்சிருக்கிறார்? பரிசுத்தவானாகத்தான் வச்சிருக்கிறார். உங்க பக்கத்தில் இருக்கிற அவர்களை பார்த்து வாழ்த்து சொல்லுங்க. நீங்க பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவ்வளவுதான். அந்த வார்த்தை உங்களுக்குரியது. ஒருத்தர் நீங்க கனம் பண்ணணும். அவங்க தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்களை நீதியா நீங்க எண்ணணும். அவர்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன? விசுவாசிகளை ரெஸ்பெக்ட் பண்ணணும். தேவ பிள்ளைகளை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஊழியக்காரர்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவர்கள் பரிசுத்தவான்கள். நம்ம தேவன் நம்முடைய சபையில் கொடுத்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கு ஜோர கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. முதல்ல நீங்க உங்களை நம்பணும். எப்படி? கர்த்தர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார். நான் யார்? அப்படியானால் இந்த தீமையான சில காரியங்களுக்கு முற்பட என் வார்த்தை ஞானமா இருக்கணும், என் பார்வை ஞானமா இருக்கணும், என் உடை ஞானமா இருக்கணும், என் பேச்சு வழக்குகள் ஞானமா இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற பிரதிபலிப்பு என்னில் உண்டாகணும். எப்படி? ஸ்கூல்ல இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தரப்படாது. பஸ்ஸுகளை போகும் பொழுது ஒரு மாதிரி இருந்தரப்படாது. ஆலயத்திற்கு வெளியில பல மாதிரி இருந்தரப்படாது. நம்ம எங்க இருந்தாலும் தேவ மனிதனாகிய தானியேல் பாபிலோனில் இருந்த பொழுதும் அவர் பரிசுத்தவானாகவே இருந்தார். அங்கே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தாரா? ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தாரா? ஒரு மெய்ப்பன் இருந்தாரா? கிடையாது. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். எங்க இருந்தாலும் சரி, நான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டியது that is my responsibility. காரணம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையினாலே என்னை பரிசுத்தவானாக்கினார். இனி நான் பாவி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இந்த சபையில் ஆண்டவர் எழுப்பி இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உணர்வு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இந்த அறிவு தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஆமென்.
ஆனா பிசாசு உங்களை மறுபடியும் நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லைன்னு சொல்லுவா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்ல, கர்த்தர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றினார், கர்த்தருடைய பரிசுத்தத்தில் எனக்கு பங்கு இருக்கிறது, என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்தத்திற்கு நேராய் நடத்தப்பட்ட ஒரு பிள்ளை தன்னை, தன்னுடைய ஆவியை, தன் ஆத்துமாவை, தன்னுடைய சிந்தனையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் பாவத்திற்கு இடம் கொடுக்கவே முடியக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் ஆண்டவர் அவனை கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயம், நம் தேவனுடைய ஆலயம், நம் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நான் பரிசுத்தவான். அல்லேலூயா. இந்த உணர்வு தான் சத்துருவை ஜெயிக்கிற ஆயுதம். ஆமென். இதான் உடன்படிக்கை. அப்ப எல்லாரும் சொல்ல, கர்த்தர் என்னை யாரா வச்சிருக்கிறார்? பரிசுத்தவானா வச்சிருக்கார். இரண்டாவது, எதற்கு நம்மை தகுதிப்படுத்தினார் பாருங்க. புதிய உடன்படிக்கை என்றால் ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம், எரேமியாவின் புஸ்தகம் அதனுடைய 31ஆம் அதிகாரம், 31ஆம் அதிகாரம் 31, 32, 33 வசனங்களை ஒன்று படிங்க. இதோ நாட்கள் வரும் என்று எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஆமென். என்ன வருது உள்ள? ஆண்டவர் சொல்ற ஒரு காலம் வரும். இன்றைக்கு இருக்கிற பழைய உடன்படிக்கையை பார்க்காதீங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு என் பிள்ளைகளோட நான் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். ஆண்டவர் பண்ற உடன்படிக்கை என்ன? அடுத்த வசனம், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஆண்டவர் வார்த்தை சொல்றார், ஏற்கனவே அவங்க கிட்ட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணினேம்மா. எப்படி? எகிப்து தேசத்துல 430 வருஷங்கள் அவங்க அடிமையா கடந்தாங்க. அவர்களை வெளியே கொண்டு வரும்படி நான் ஒரு நாள் இரவிலே அவர்கள் கைகளை பிடித்து நான் வெளியே கொண்டு வந்தேன். ஆனா அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையின்படி அல்ல. அப்ப வேற ஏதோ இருக்கு. தொடர்ந்து படிங்க. நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று சொல்லுகிறார். அடுத்து சொன்னோம், நாட்களுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, இனி நான் அவர்களோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அல்லேலூயா. இது புதிய உடன்படிக்கை. ஆண்டவர் இதுக்குள்ளத்தான் கொண்டு வந்தார். ஆண்டவர் சொன்னார், ஒரு பாவியா இருந்தேன், என்னை பரிசுத்தவானின் பட்டியலுக்குள் கொண்டு வந்தார். அதை நான் புதிய உடன்படிக்கைக்குட்படுத்தினார் ஆண்டவர். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே ஒரு உடன்படிக்கை நான் பண்ணினேன்ப்பா, கைபிடிச்சு பண்ணினேன், ஆனா அவங்க விட்டுட்டாங்க. அதனால நாட்கள் வரும், அவர்களோடு இன்னொரு உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனா எப்படி உடன்படிக்கை பண்ணினார்? அன்னைக்கு என்ன பண்ணினார்? உடன்படிக்கை பலகை, கற்பலகை எழுதி கையில கொடுத்தார். கற்பலகை எழுதி கையில கொடுத்தார். நம்ம ஆளு டென்ஷன்ல உடைச்சு போட்டான். கற்பனை எழுதி, பிரமாணத்தை எழுதி என்ன செய்தார்? கையில கொடுத்தார். அந்த மனுஷன் உடைச்சிட்டான். அவன் யாரு உடைச்சது? யாரு? மோசே உடைச்சிட்டார். ஆண்டவர் பார்த்தார், இனி கையில தரமாட்டேன், உன் இருதயத்தில் எழுத போறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ அவருடைய பிரமாணங்கள் எங்கு எழுதப்பட்டிருக்கிறது? வேதம் எழுதப்பட வேண்டிய இடம் காகிதம் அல்ல, நம்முடைய இருதயம். இருதயத்தில் எழுதப்பட்ட பிரமாணம். ஆமென். இப்ப என்ன சொல்லுது? நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். கைகளை உயர்த்தி வராமே. அதுதான் பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு. ஒரு ஆமென். நீங்க புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா?
நீங்க புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா? அப்படிப்பட்டவர்கள் மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. உண்மைதானே? அப்ப தைரியமா சொல்லுங்க, நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கப்பட கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிப்பது இல்லை. இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனம் ஒரு நாள் வெட்கப்படாது. இது புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா, சத்தம் ஹல்லேலூயா, ஆமென். நான் தேவனுடைய ஜனம். அவருக்கு தெரியாம என்னை தொட முடியாது. அவருக்கு தெரியாம என் குடும்பத்தை தொட முடியாது. என் ஜனத்தை, தன் ஜனத்தை பாதுகாக்கிறவர் கர்த்தர். அவர் எப்படி பாதுகாக்கிறார் தெரியுமா? பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் பாதுகாக்கிறார். பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் பாதுகாக்கிறார். அக்கினி மதலாக இருந்து பாதுகாக்கிறார். அவர் என்னுடைய தெய்வம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த உடன்படிக்கை. என்னை அந்நியனாக இருந்தே என்னை தம்முடைய ஜனமாய் மாற்றினார். நான் அவருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை. ஆமென். நாம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய. எப்போ? இது புதிய உடன்படிக்கை. இதுதான் புதிய உடன்படிக்கை. நான் கர்த்தருடைய ஜனம். அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும், வெட்கம் தூரமாகும். குடும்பத்தில் வெட்கம், தலைகுனிவு தூரமாகும், தூரமாகும். வெற்றியை கர்த்தர் நம்மை சமீபித்துக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு பகல் வேளை மிக தெளிவாய் சொல்லுகிறேன் பிரதர், யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தலைமையில கை வச்சு வாக்குத்தத்தமோ தீர்க்க தரிசனமோ சொன்னதனால அல்ல வெற்றி. நீங்களும் நானும் உடன்படிக்கைக்கு உட்பட்டதனால வெற்றி. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் தலையில கை வச்ச, மகனே உன் வெற்றி உண்டாகிறது, உன் தோல்வியை தூரப்படுத்துகிறேன், இன்றைக்கு காண்கிற மாமியாரை இனி காண மாட்டாய். அந்த சொல்லி எல்லாம் இல்லை. அதனால் அல்ல நமக்கு வெற்றி வந்தது. ஐயா, என்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் நான் கழுகப்பட்டு புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்தனோ அன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனமாய் மாறியிருக்கிறேன். அவருடைய ஜனம் இனி தோற்று போவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் தருகிற தேவனுக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒருவன் புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவனானால் அவன் பரிசுத்தவான். ஒருவன் புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவனானால் அவன் தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனம். மூன்றாவதாக என்னை புதிய உடன்படிக்கைக்குட்படுத்தின நிலை எது? ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 24, 25, 26 இந்த 3 வசனங்களை எழுதி கொள்ளும்படி கேட்கிறேன். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரையிலான வசனங்கள் வாசிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு முறை கூட இவங்க வாசிக்கும் பொழுது நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். சொல்லுங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அடுத்த வசனம். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை, ஆமென், இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 28ஆம் வசனத்தை கூட படிமா.
ஆதலால் மனுஷன் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியையின் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். கைகளை உயர்த்தி வரலேலூயா. புதிய உடன்படிக்கைக்குட்படுதல் என்றால் கர்த்தர் நம்மை எதற்குள்ள கொண்டு வருகிறார்? நீதிமானாக்கப்படுகிறோம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் மட்டும் கர்த்தர் கொடுக்கவில்லை, நீதிமான் என்று சொல்லுகிற மிகப்பெரிய பதவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையிலே நீதிமானாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பாக்கியம் உங்களுக்கு எதனால் கிடைத்தது? கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமா சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்களா? அப்ப நம்ம பக்கத்துல இருக்கிறது யாரு? நீதிமான், நீதிமான், நீதிமான். நம்ப முடியல? நம்ப முடியுதா? இவனை போய் நீதிமான்னு சொல்ல முடியுமா? இவன் பண்ற சேட்டை இருக்கே. பைபிள் அப்படித்தானமா சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவன் யாராக மாற்றப்படுகிறான்? நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அப்போ ஆண்டவர் என்னை யாராக இந்த பூமியில வச்சிருக்கிறார்? அதனாலதான் சாட்சியா வாழுன்னு கர்த்தர் சொல்றார். அதனாலதான் சாட்சியா வாழுங்க, ஞானமா நடக்கணும், நல்ல வஸ்திரம் உடுக்கணும், உலகத்தாரை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்களா வாழணும், எல்லாரையும் மாதிரி வாழ நிற்க கூடாது. காரணம் கர்த்தர் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே உங்களை என்னை யாராக வச்சிருக்கிறார்? நீதிமானாக வச்சிருக்கிறார். அந்த பாக்கியத்தை மரிக்கிறது வரையும் நிலைப்படுத்திக் கொள்ள வேணும், இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது நமக்கு கிரயத்திற்கு கொடுக்கப்பட்டதல்ல, இது இலவசமாய் கொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு முறை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் மறுதலித்து போகிறவர்கள் தேவகுமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் அவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக புதுப்பிப்பதே டூப்ளிகேட் கிடையாது. இப்போ நம்ம ஒரு 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 சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கோம், அதை நீங்கள் பஸ்ஸில் போகும்பொழுது மிஸ் பண்ணிட்டீங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு லாயரை பிடிச்சி ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதை பேப்பரில் போடுவோம். அதை கொண்டு யூனிவர்சிட்டியில் கொடுத்தா மறுபடி டூப்ளிகேட் இன்னொன்று என்ன செய்வாங்க? ஆனால் இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை, இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை. காரணம், ஒரு முறை அடிக்கப்பட்டார், ஒரு முறை சிலுவை சுமந்தார், ஒரு முறை நமக்காக மரித்தார். ஏற்கனவே ஒருவர் மரித்தாச்சு, அப்புறம் அவரை சிலுவையில் அறைய முற்படக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வாட்டி உங்களுக்காக சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழும்பி உங்களை நீதிமானா வச்சிருக்கிறேன், இனியாவது ஒழுக்கமா நடேன். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொருவனும் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி வராமே. அல்லேலூயா. ஃபாதர் தான் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீதிமான் நான், நீதி அவர் தானே, அது இரத்தத்தாலே கழுகப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுகப்பட்ட நீதிமான். இப்ப நல்லா கவனிங்க, பரிசுத்த வேதாகமத்தில் அதிகமான வாக்குத்தத்தங்கள் யாருக்குரியது? அதிகமான வாக்குத்தத்தங்கள் யாருக்குரியது? நீதிமானுக்குரியது. நீதிமானுக்குரியது. சங்கீதம் 112 எடுங்க, 112 எடுங்க. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பரிசுத்த. இன்னும் நீங்க பைபிளில் நீதிமானின் சுதந்திரங்களை நீங்க படிக்கணும் எப்பவுமே. 112 ஒன்று படிங்க, சீக்கிரமா கடன்னு வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, அவன் சந்ததி பூமியில்
பலத்திற்கும் அடுத்து செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். இவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீ வாழணும்னாலும் பரலோகம் நினைக்கணும், நீ சாகணும்னாலும் பரலோகம் நினைக்கணும். இவன் நினைச்சல்ல நான் சாகிறது, இவன் நினைச்சல்ல நான் அழிகிறது. உன்னை விட்டு நான் எப்பவுமே வெளியே வந்துட்டேன். நான் எங்கேயோ இருக்கிறேன், உன்னிட்டெல்லாம் பேசுறதே பெரிய விஷயம். அல்லேலூயா. நான் அப்படிதான் சில ஆட்கள் எல்லாம் விமர்சிக்கும் பொழுது அவனை மைண்டே எடுக்க மாட்டேன். நம்ம காரில் போயிட்டு இருக்கும்போது முந்தானத்து சாயந்தரம் அன்னூர் தாண்டி, அன்னூரில் ஒரு ஊழியத்தை பார்த்து ஜோம் பண்ணிட்டு நான் வர ஒரு நாய் பின்னாடியே துரத்துச்சு. நான் அதை மதிக்கவே இல்லை. ஏன்னா நான் நாய் இல்லை, என்னை துரத்துறது தான் நாய், நான் நாய் இல்லை. அது பாட்டுக்கு. ஆனால் என்ன, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன். எப்படின்னு கேட்டிங்களா, சுலவாக போனேன். அது சுலவாக போனதுனால பிடிச்சிடலான்னு அது வந்துச்சு. எனக்கு ஸ்பீடாக போகிற சாஃப்ட்வேர் உண்டுன்னு அந்த நாய்க்கு தெரியாது. காரணம் அது நாய். புரியல? அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் பொருட்டா எண்ண கூடாது. ஏன் அது அல்ல, நான் உலகத்தை இப்படி அப்படி சொல்லுவான். ஏன் நீ அல்லடா, நீ நான். பாஸ்டர் இப்படி எல்லாம் பேசுறாங்க, நீ அவனா? அவன் அல்ல, நீ அவன் செவி கொடுக்க கூடாது, உதறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நீ அல்ல அவன், நீ அல்ல அவன், அவன் அல்ல நீ, அவன் அல்ல நீ. இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார், அவர்கள் என்னை அறியாததினால் உங்களையும் அறிய மாட்டார்கள், அவர்கள் என்னை பகைக்கிறதுனால் உங்களையும் பகைப்பார்கள். அதற்கு என்ன காரணம்? என்னையே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனானா பாவியா வேலையை பார்த்துக்கிட்டு. ஆமா, கொலைக்கிற நாய்க்கெல்லாம் ஹாய் மிஸ்டர் டாக் ஹவ் ஆர் யூ, அதை உடனே சொல்லுவேன். எனக்கு 4 காலம், உனக்கு 2 காலமா பிள்ளைங்க. அவன்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? பேசிக்கிட்டே இருப்பான். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். கிருபையில ஓடிக்கிட்டே இருக்கணும், விசுவாசத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமே, தோத்துரு. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காடி காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓடுகிறேன் இயேசுவுக்கா. வீட்டுக்கு போறீங்களாப்பா? ரேடியோ ராத்திரி முடிச்சுட்டு போமா? ஓடுகிறே இயேசுவுக்கா ஓடுகிறே. பக்கத்தில் 1000 சத்தம் கேட்டாலும் சரி, திரும்பிய பார்க்க கூடாது. நம்ம மதிக்கவே கூடாது அவனை, உலகத்தை. பிசாசெல்லாம் உன் முன்னாடி பொருட்டே கிடையாது. கிளம்பு, ஏரிய பக்கம் எலுமிச்சம்பழத்தை பார்த்து ஒதுங்கணும். வீட்டில் வந்து மாப்பிள்ளை. இப்போ ரோமர் 8:1-2-3 படிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து. கிறிஸ்து இயேசுவுக்கு எல்லாரும் அவங்க படிச்ச உடனே நம்ம சேர்ந்து சொல்லுவோமா? தங்கச்சி ஒரு தடவை கூட தங்கச்சி அக்காவா? ரொம்ப தங்கச்சி. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்று. மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்ப இரண்டாவது வசனத்தை நம்ம உச்சரிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய பிரமாணம், அதாவது புதிய உடன்படிக்கை என்றால் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எதிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், இரண்டாவது மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் என்னென்ன பிரச்சனைகளை சொல்றான், செய்யறான், அனுபவிக்கிறான்? சீக்கிரமா ஒன்று சொல்லுங்க. கடன், வியாதி, வேற பேச மாட்டீங்களா? போராட்டம், பேசுங்க. நீங்க என்னென்ன பிரச்சனையை சொல்றீங்களோ அது இன்னைக்கு நம்ம இதுல உச்சரிக்கப்பட வேண்டி. ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கின சில இயல்கைகள் இதான். பாவத்திலிருந்து, பாவம் மனிதனை ஆளுகை செய்து, அடுத்து என்னதுமா? வியாதி, கடன், பிரச்சனை, வழக்குகள், சமாதானமின்மை. இதெல்லாம் எப்போ வந்துச்சு? மனுஷனுக்கு வாழ்க்கையில பாவங்கிற ஒண்ணு வந்த பிறகுதான் இதெல்லாமே வந்துச்சு. அதுதானே. மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இது ஒண்ணும் இல்லை. அப்ப பாவத்தில் இருந்து விடுதலை ஆகும் பொழுது பாவத்தின் பிரதிபலிப்பில் இருந்து மனுஷன் வெளியே வந்துடுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இயேசுவை நீங்க நல்லா கவனிங்க. வியாதிகளை சுகமாக்கும் பொழுது முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுவார், உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்படுகிறது, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடைபார். அப்ப ஒவ்வொரு விடுதலைக்கு முன்னாடியும் பாவத்தின் பிரமாணத்திலிருந்து மனிதன் என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும். இரண்டாவது மரணத்தின் பிரமாணம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. பாவம் இது ரெண்டு. பாவம் என்பது சரீரத்திற்குரியது, மரணம் என்பது ஆத்மீகத்தை குறிக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில சரீர பிரகாரமான விடுதலையையும் ஆவிக்குரிய விடுதலையும் கொண்டு வருதுதான் இந்த புதிய உடன்படிக்கை என்ற ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் சரீரத்தை, ஆமென், தோத்திரம். மரணம் ஆத்மீக மரணம். மனுஷனுக்கு புசிக்கும் நாளிலே சாகவே அது ஆத்மீகம். அப்ப இந்த இடத்துல ரெண்டு பிரமாணம் நம்ம கட்டி இருக்கொண்டு, சரீரத்தை பாவ ஆளுகை செய்து, ஆத்துமாவை மரணம் ஆளுகை செய்து. அப்ப இந்த இடத்தில் நீங்க புரிஞ்சுக்கிடணும், நானும் நீங்களும் புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும் பொழுது பாவத்தின் பிரமாணத்திலிருந்தும் மரணத்தின் பிரமாணத்திலிருந்தும் விடுவிக்கப்படுகிறோம். விடுதலை. அதனாலதான் இயேசு பைபிள் சொல்லுது, குமாரன் விடுதலையாக்கினால், மெய்யான என்றால் பொய்யான என்ற அர்த்தம். பொய்யானதும் இருக்கு பூமியில, ஆனா ஆண்டவர் தருகிறது மெய்யான விடுதலை. சொல்லுங்க, மெய்யான விடுதலை. அப்ப பைபிள் சொல்லுது, ஒருவன் புதிய உடன்படிக்கைக்குட்பட்டால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுவார். குடும்பத்திலே விடுதலையை கட்டளையிடுவார். குடும்பத்திலே விடுதலை உண்டாகும். அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் இரத்தாம்பரத்தை போல சிகப்பாய் இருந்தாலும் அவனை பஞ்சை போல அவர் வெண்மையாக்குகிறார். அப்போ ஒன்று புரிந்து சொல்லுங்க, புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை என்று சொல்வது என்னது? விடுவிக்கப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, விடுதலை. சொல்லுங்க, விடுதலை. சத்தமா சொல்லுங்க, விடுதலை. சொல்லணும், விடுதலை. ஆமென், அல்லேலூயா. கடனிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, பயத்திலிருந்து, பொல்லாப்பிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து,
சரீர அடிமைத்தனத்திலிருந்து, பிரிவினையிலிருந்து, வழக்குகளிலிருந்து, தடைகளிலிருந்து. ஆமென். அதுதான் புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாலே விடுதலை முன்னாடி வந்துருச்சுன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விடுவிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் அடிமைப்பட்டவன். சொல்லுங்க, அடிமைப்பட்டவன். ஆனால் இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் நிறைய பேர் விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவருடைய வல்லமை அநேகரை விடுவிக்க போகிறது. அநேகரை கர்த்தர் விடுவிக்க போகிறார். ரொம்ப வருஷமா உன் வாழ்க்கையில் விடுதலை வராத சில எல்லைகளுக்குள் இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் ஒரு விடுதலையை அவர் பூரணமாய் கட்டளையிட போகிறார். ஆமென் சொல்லுங்க. விடுதலை சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க, விடுதலை. ஒரு முறை கூட சொல்லுங்க, விடுதலை. நீங்க விரும்புறீங்களா? எங்கேயாவது விடுதலை வர வேண்டிய எல்லை இருக்காமா வாழ்க்கையில்? இன்னைக்கு பகல்ல எடுத்துட்டான் வெளியே போகணும். எடுத்துட்டானே வெளியே போகணும். இந்த இடத்தில் நின்றுட்டு அந்த விடுதலை நம்ம எடுக்கிறோம். இன்னைக்கு எடுக்கிறோம். மௌனத்தை விட்டு நம்ம வெளியே வந்தே ஆகணும். சும்மா இப்படியே நின்றுட்டு இருக்கப்படாது. ஓட்டு அடிச்சு தூக்கிட வேண்டியதான். அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, விடுதலை எடுக்கிறோம் இன்னைக்கு. எடுக்கிறோம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில். எழுதிக்கிங்க. இன்னைக்கு எழுதிக்கிடுங்க. கர்த்தர் உங்களை விடுவித்த நாள். கர்த்தர் உங்களை விடுவித்த நாள். உன் பலகீனத்திலிருந்து விடுதலை எடுத்த நாள். நீங்க விடுதலை எடுத்த நாள். நீங்க விடுவிக்கப்பட்ட நாள். நீங்கள் சில எல்லையை தாண்டின நாள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீங்கள் பார்ப்பது இல்லை. கர்த்தர் உங்களை விடுதலை தந்த நாள். அல்லேலூயா. ஆமென். பழைய உடன்படிக்கை மரணம், புதிய உடன்படிக்கை. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 58 முதலான வசனங்களை 56 முதலான வசனங்களை படிக்கும் பொழுது, என்னை புசிக்கிறவன் என் மூலம் ஜீவிப்பான். அங்க சாப்பிட்டா செத்துருவான், இங்க சாப்பிட்டா வாழ்ந்துருவான். ஆமென். பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது? சாப்பிட்ட செத்த. புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? சாப்பிட்ட பிழைச்ச. அப்ப ஆண்டவர் சொல்றார், இது வாழும்படியாக திங்கிற கூட்டம். அவங்க எல்லாம் சாகும்படி தின்னாங்க, நம்ம வாழும்படி திங்கிறோம். அதனால ஒருவரும் ஆமென் கர்த்தருடைய பந்தி அலட்சியம் நடக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நம்ம வீட்டில் 5 பேர் இருக்காங்க. என்ன ஆவியானவர் நடத்துறதுனால சொல்றேன். 5 பேர் இருக்காங்க. 5 பேருடைய கருத்து 5 விதமா. 5 பேருக்கு விருப்பு வெறுப்பு 5 விதமா. ஒரு ஆளுக்கு பிரியாணி, ஒரு ஆளுக்கு ஃப்ரைட் ரைஸ், ஒரு ஆளுக்கு சொல்லுங்க 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 பரோட்டா பிடிக்கும். அப்ப 5 பேருக்கு கருத்து 5 விதமா இருக்கு. நம்ம இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறோமே, எவ்வளவு சூழ்நிலையிலிருந்து வரும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா தான் இருப்பாங்க. ஒவ்வொருவருடைய கருத்து ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது. ஆமா. அப்ப நீங்க வரும் பொழுது அது குறை என்று சொல்லி நீங்க நினைக்க கூடாது. அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். எந்த சபையில குறைவில்லைன்னு நீங்க தேடி பார்க்குறீங்க? ஒரே ஒரு சபையில குறைவில்லை, பரலோகத்தில் மட்டும்தான் குறைவு இருக்கார். பூமியில எல்லா இடத்துலையும் குறைவு. ஒரு ஆமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. ஒரு தடவை ஒரு சகோதரி என் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் பிரைஸ் லார்ட். எஸ் பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், சொல்லுங்க என்ன. அவனை பாஸ்டர், நான் உங்கள் சர்ச்சுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். எப்படி உங்கள் சர்ச்சுக்கு நான் வரலாம்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி. இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறீங்க? நான் இந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டுருக்கேன். எத்தனை வருஷமாச்சு? கடன்னு சொல்லிச்சு. சரி, நீங்கள் நம்ம சபையை தேர்வு செய்ய காரணம் என்ன? அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லவா? பாஸ்டர் 3 months ஆகுது பாஸ்டர், அந்த ஐயா எங்கள் சபைக்கு வீடு விசிட்டிங்கே வரல எங்கள் வீட்டுக்கு. எத்தனை மாதம் ஆச்சு? 3 months ஆச்சு. நான் 2-3 வாட்டி கால் பண்ணி கூப்பிட்டேன்னா அந்த ஐயா கண்டுக்கவே இல்லை. அதனால தான் நான் உங்கள் சபைக்கு வரலாம்னு நினைக்கிறேன். எனக்கு சிரிப்புன்னா தாங்காது. ஏன்னா நான் போய் 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சே. எப்படி? சமீபத்தில் ஒரு பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணா, அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். போய் ஜோம் பண்ணுறேன். மக்களே ரொம்ப சந்தோஷம், ஆமென். இன்னைக்காவது வந்தீங்களேன்னா நான் உடனே கேட்டேன், உன் வீட்டுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு வந்து? 5.25 வருஷம் ஆச்சு. உம்ம சபையில் தான் நான் ஆராதிக்கிறேன்.
இந்த பாட்டியம்மா என்ன சொல்லுது, 3 மாசம் அவர் வராததுனால என் ஜபைக்கு வர, நீ செத்தாலும் வர மாட்டேனா? நான் நேற்றுக்கு ஒரு மரணம் நடந்துச்சு சர்ச்சில். காலையில் 10 முந்தா நேற்று இறந்தாங்க, நேற்றுக்கு காலையில் அடக்கம். நான் இங்கெல்லாம் இருந்தேன். நீ செத்தாலே நான் வரமாட்டேனே, நீ எங்கேருந்து எங்கே கிளம்புறா? ஐயோ, அங்கே 10 பைசா பிரச்சனைன்னு சொல்லி இங்கே 10,000 ரூபா பிரச்சனைக்கெல்லாம் நீ உள்ள வர, நான் பேசாமல் பிடிச்சி கடிச்சு விடுவேனே. நான் சொன்னேன் 3 மாதமே பரவாயில்ல, நீ அங்கே போகிறதா நல்லது. சரி, உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பேசுகிறேன்னு ஃபோன் நம்பரை வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஆமீன், தோத்துறோம். உடனே ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் சிரிக்கிறார். ஏன்னு கேட்டா, இல்லை அதுக்கு முன்னால் போன சபையில இந்த பிரச்சனையோட தான் இங்கே வந்தது. உடனே நான் சிரிச்சிட்டு சொன்னேன், உங்ககிட்ட இருந்து இங்கே வரலான்னு. அங்கேயா வாரா? செத்தான்னார். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா மக்களே? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், சபைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு ஆள் சொல்றது இன்னொரு ஆளுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏன்னா 5 பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள அவ்வளோ கருத்து வேறுபாடு இருக்கே. தோத்தர் 1000 பேர் இருக்கிற இடத்துல இருக்குமா இருக்காதா? 5000 பேர் இருக்கிற இடத்துல இருக்குமா இருக்காதா? ஓடிட்டே இருக்க வேண்டியதானே. நம்ம புருஷன் சொன்னதை நமக்கு பிடிக்கல, உடனே அவனை விஷம் வச்சா கொன்னும் இல்லை இல்லையா? சரி, அவன் வேண்டாம்னு போட்டுக்கிட்டு போனோமா? இல்லையே. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் அவனை உன்னோடு குப்பை கொட்டி சொன்னமா இல்லையா? பிடிக்கிறியா? எங்க ஓடுற? பிச்சர் வர்க்கத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ கிருபையில் நின்று ஓடிட்டே இருக்கணும் மக்களே. எங்கேயாவது சிலுவையின் ஒரு ஓரை நம்ம தோல்ல இருக்கணும். ஆண்டவருக்கு ஓடணும். புதிய உடன்படிக்கைக்குட்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள், விடுதலை. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். எந்த பலகீனமா இருந்தாலும் சரி, எந்த தடையா இருந்தாலும் சரி, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விடாதபடி நீங்க அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் இன்னைக்கு பகல் விடுதலை உண்டு. இந்த பகல் வேளை விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தைரியமா சொல்லுங்க, விடுதலை. தைரியமா விடுதலை. ஆமென். அப்ப புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? அனுபவம் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான். 2 தேவஜனம். 3 நீதிமான். அடுத்து விடுவிக்கப்பட்டவன். சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பகல் வேளை நிறைய பேரை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். நான் வந்ததுனால ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சு என்னால் இவ்வளோ முடியுமே காப்பாற்ற முடியல சொன்னேன். ஆமாம், நம்ம என்னென்ன செய்யறது? நானும் நல்லா ட்ரை பண்ணேன், பேர விட்டுட்டேன். பாஸ்டர் பார்த்துக்கிடுவார். எங்கே பார்க்க? இது என்னால் பார்க்க. நான் நல்லா ட்ரை பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன தேய்ச்சி பார்த்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏசி காற்றுல எல்லாம் தலையை கொண்டு வைப்பேன். அப்படியாவது வளரட்டம்னு. என்ன மண்வெட்டி யூஸ் பண்ணி வெட்டி உரம் மட்டும்தான் போடலை. ஆமாம், அதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதுவும் போட்டிருப்பேன். ஆனால் வாய்ப்பு இல்லை. என்னால் என் முடியை காப்பாற்ற முடியல. அதனால உங்களை பாதுகாக்க என்னால் முடியாது. ஆனால் நம்மை காக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு வசனம். ஒன்று இப்படித்தான் சொல்றீர். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 22 20 முதல் வசனங்களை படிங்க. 1 கொரிந்தியர் 7 20 21 22 23. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். இது ரொம்ப ஆழமான சத்தியம். கேட்டீங்களா? இந்த வசனம் நீங்க படிச்சிருக்கீங்களா? உலகத்திலே அடிமையானவன் ஆத்மீகத்தில் சுதந்திரவாளி. உலகத்திலே சுதந்திரமானவன் ஆத்மீகத்தில் அடிமை. ஆண்டவருடைய வார்த்தைகள், பவுல் எழுதின வார்த்தைகள் பயங்கர. ஓ, அல்லேலூயா. தொடங்கணும்னு வைங்க, நாளை காணலாம். அவ்வளவு மகிமனே. அல்லேலூயா.
உலகத்திலே அடிமையாய் கிடந்தவன் ஆத்மீகத்தில் சுதந்திரவாளினே. சுயாதீனன். சுயாதீனன். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்ல போகிறார். நீ ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? உன்னை கர்த்தர் சுயாதீனனா மாற்ற போகிறார். அடுத்த வசனம் படிமா, 23 படி. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஆனா இனி அடிமையாக கூடாது. இனி அடிமையாக. அடுத்த வசனம் படிங்க. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் போதும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையா இருப்பார். இந்த வசனத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.